கழுத்துல இருந்து இந்த இடுப்பு வரையும் வலி இருக்கு. இப்ப இருக்கு. கழுத்து என்னன்னா எறும்பு ஒரு மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும். ஷோல்டர் பெயின் இருக்கு. முதுகுல வலி இருக்கு. இதுல யூரின் ப்ராப்ளம் இருக்கு. இந்த விழா பகுதியில வலி இருக்கு. யூரின் போகும்போது அடைச்சிட்டு போற மாதிரி இருக்கு. அப்ப வலி ஷோல்டரும் இதுவும் வலி இருக்கு. ஆமா, லெஃப்ட் சைடு மட்டும் தான் இருக்கு. லெஃப்ட் சைடு மட்டும் தான். படுங்க. இங்க இருக்கா பின்னாடி பக்கம்? இல்ல சார், இங்க இருக்கு சார். பின்னாடி இங்க தோள்பட்டுல இந்த இடத்துல. சரி. இவருக்கு என்ன அப்படின்னா இப்ப சொல்றாரு பாருங்க, கை வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? யூரினரி பிளாடர் இருக்கும் சிறுகுடலுக்கும் உள்ள கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிப்போச்சு, தொந்தரவு ஆயிப்போச்சு. அதனாலதான் அது யூரின் பிரச்சனையும் இருக்கு. இப்ப என்னடா இதுல மேக்சிமம் சரியாயிடும். கொஞ்சம் எழுந்திருப்பா. இப்ப பாரு வலி குறைஞ்சிதா பாரு. ரொம்ப பெயினா இருந்துச்சு. அவன் இப்ப காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. உடம்பு ரொம்ப ஃப்ரீயா. ஒரு 10 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. 10 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சொன்னீங்க பாருங்க. அந்த ஊரல் இருந்துகிட்டே இருந்துச்சு, அது இல்ல. இப்ப பாருங்க. சாரி, சொல்லு. இல்ல ஊரல் இல்ல. அந்த ஒரு ஊரல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஊரல் இல்ல. எவ்வளவு நாளா? 5 வருஷமாவா? ஒரு 4 வருஷம். 4 வருஷமா இருக்கா? 4 வருஷமா இருந்த பிரச்சனை எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ வந்து எனக்கு இன்னும் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா யூரினரி பிளாடர்னு தெரிஞ்சப்ப யூரின் அடைச்சிட்டு போதும் இல்லையா, இதுல ஒரு சொட்டு ரத்தம், அது ஒரு சொட்டு அந்த யூரினரி பிளாடர் சம்பந்தமா நாளைக்கு ஃப்ரீயா யூரின் போகும். அவ்வளவுதான். இது என்ன வரப்போகுது, என்ன பெருசா இதாயிட போகுது.